எதிர்க்கட்சிகளை எச்சரித்த ரில்வின் சில்வா. அரச ஊழியர்களுக்கு எதிரான அனுர அரசின் அடக்குமுறை சாடும் நாமல். எதிரணியில் இணையும் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார். வினையில் முடிந்த விளையாட்டு. யாழில் துரதிருஷ்டவசமாக பலியான குடும்பஸ்தர். திருகோணமலையில் ஆபத்தான பொருட்களுடன் இருவர் கைது. மன அழுத்தத்தின் உச்சியில் ஜென் Z தலைமுறை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் 5000 பேரை திரட்ட முடியும் எனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு எம்வசம் உள்ளது என ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடையில் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ரில்வின் சில்வா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சியை கவிழ்ப்பது பற்றியும் கொழும்பை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றனர். அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் அல்ல. எப்படி போராட்டம் நடத்த வேண்டும், எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம். எனவே 3000 பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது. பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடத்தி காட்டுகின்றோம். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 5000 பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்புக்காக 50,000 பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது. எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறையை கையாள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது சவால் மிகுந்த காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பொறுமையாக செயற்பட வேண்டும். அத்துடன் இலங்கை காவல்துறையானது முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு எதிரான கடுமையான அடக்குமுறையை அரசாங்கம் கையாளுகின்றது. இந்த விடயங்களின் அடிப்படையில் எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடையில் நடைபெற உள்ள பேரணியில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது. ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் திகதி எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்று குழு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்கொலை செய்யப்போவதாக மனைவியை மிரட்டியவர் கழுத்தில் போடப்பட்ட சுருக்கு கயிறு இறுகி மூச்சு திணறல் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உரும்புராய் தெற்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் கடந்த 8ஆம் திகதி இரவு மதுபோதையில் வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளுடன் முரண்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். பின்னர் கதிரையில் அமர்ந்திருந்து கழுத்தில் சுருக்கிட்டவாறு தான் தற்கொலை செய்ய போவதாக மனைவியை மிரட்டி தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அவரது சகோதரன் அங்கு சென்று பார்த்த வேளை கைபேசியில் உரையாடியவாறே கழுத்தில் சுருக்கிட்ட நிலையில் மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். தொடர்ந்து சகோதரன் அவரது கழுத்தில் இருந்த கயிற்றினை கழற்றிவிட்டு கீழே உறங்க வைத்துள்ளார். எனினும் சிறிது நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பண்பிலதென்ன பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த சிறுமி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் அந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி என போலீசார் தெரிவித்துள்ளனர். காதல் விவகாரம் தொடர்பான தகராறில் இந்த கொலை நடந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிறுமியும் கொலை செய்த சந்தேக நபரும் சிறிது காலமாக காதல் உறவில் இருந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குற்றத்தை செய்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
டைனமைட் மருந்து அடங்கிய 2 கட்டுகளை தமது உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்று 2 கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிண்ணியா பூவரசந்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனும் 33 வயதான குடும்பஸ்தருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கிண்ணியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கிண்ணியா குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி மீது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த பொறுப்பதிகாரிக்கும் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் என கூறப்படும் பல ஒலிப்பதிவுகள் அண்மையில் பகிரங்கப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் ஊடக சந்திப்பில் பேசிய போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் இந்த விடயம் குறித்து போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய நுரைச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ரத்தினபுரி எகலியகொட பகுதியில் பெண்ணொருவருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவை சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி எகலியகொட ரத்தினபுர வீதியை ஒட்டிய 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 காணிகளையும் 6 பேட்சஸ் காணியையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கடையுடன் கூடிய 2 மாடி கட்டடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரியவந்தது. 45 வயதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரது பெயரில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்தை 7 நாட்கள் வரை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவை சட்டவிரோத போதைப் பொருட்கள் மற்றும் மதுபான விற்பனை மூலம் பெறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பணமோசடி சட்டத்தின் கீழ் அவரது கணவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தி எகலியகொட ரத்னபுர வீதியை ஒட்டிய 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 காணிகளையும் 6 பேர்ச்சஸ் காணியையும் கொள்வனவு செய்துள்ளார். அத்துடன் கடையுடன் கூடிய 2 மாடி கட்டடத்தை அந்த நபரின் மனைவி கட்டியதாக தெரிய வந்தது. 45 வயதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜென் Z தலைமுறையினருக்கு நிதி சார்ந்த கவலைகளே அதிக மன அழுத்தத்திற்கான அடிப்படை காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. டெலாய்ட் எனப்படும் பிரபல சர்வதேச நிறுவனம் நடத்திய புதிய ஆய்வில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலைமுறையினர் தங்களது அன்றாட செலவுகள் மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு குறித்து அதிகம் கவலைப்படுகின்றனர். தங்களுக்கு போதுமான நிதி நிலைத்தன்மை இல்லை என பலரும் உணர்வதாகவும் இந்த நிச்சயமற்ற தன்மையே நாள்பட்ட மன அழுத்தத்திற்கு பங்களிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகிறது. 44 நாடுகளில் உள்ள 23,000 பேரிடம் நவம்பர் 2024 ஆண்டில் பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நிதி சார்ந்த கவலைகளை தாண்டி வேலையே குறிப்பிடத்தக்க மன உளைச்சலுக்கான முக்கிய காரணியாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.